இந்திய ராணுவ வரலாற்றிலே ஒரு இறந்து போனவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்படுது. அவரோட ட்ரெஸ்ஸு அதாவது யூனிஃபார்ம் ப்ரெஸ் பண்ணி வைக்கப்படுது. அவருடைய ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலிஷ் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு டீ குடுக்குறாங்க, சாப்பாடு குடுக்குறாங்க, எல்லாமே செய்றாங்க. உயிரோட இருக்கிறது போலவே. அத்தனையும் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற பொருளு காலியா இருக்க பிளேட்டு, அவர் டீ குடிச்ச கிளாஸ் அப்படியே இருக்கு. அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயன்படுத்தினது போல இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இன்னைய வரைக்கும் நம்பப்படுது. இவருக்கு வந்து ஜஸ்வந்த் கர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயிலே கட்டியிருக்காங்க. இவர பாபா ஜஸ்வந்த் கர்ன்னு சொல்லுவாங்க. 1962 மே 17ஆம் தேதி அருணாச்சல பிரதேசல தவாங்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. ரொம்ப ஒரு மோஸ்ட் சென்சிட்டிவ் அது ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்ஸ் இது. இது சைனா பலமுறை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நுரரங்க அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. சைனீஸ் ஆர்மி நினைக்கிறேன் நம்மள்ட்ட 1000க்கு மேற்பட்ட ஆள் இருக்காங்க. நம்மள்ட்ட சோபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ்லாம் இருக்கு. இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ல 10 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஒரே நாள்ல அந்த போஸ்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனால் ஜஸ்வந்த் சிங் இவர் கூட இன்னும் 2 பேர் இருந்துகிட்டு ஃபைட் பண்றாங்க. 72 மணி நேரம் 300 சோல்ஜர்ஸ் சைனீஸ் சோல்ஜர்ஸ் இவர் கொண்டுறாரு. இவருக்கு மகவீர் சக்கரம் மற்ற 2 பேரும் வீர் சக்கரம் வழங்கப்படுது. இன்னைக்கு